வணக்கம். நான் சூர்யா தங்கராஜ். நாம் எப்படியோ கஷ்டப்பட்டு கேக் செஞ்சு பழகிடுவோங்க. அதுக்கு ஆர்டரும் பிடிச்சிருவோம். ஆனால் அதை கடைசியில் கஸ்டமர்கிட்ட பேக் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கான மெட்டீரியல்ஸ் எதுவுமே கிடைக்காம நாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேக்கிங் திங்ஸ் எல்லாம் சேல் பண்ணுற கடைகள் எல்லா ஊர்லேயுமே இருக்குங்க. அந்த மாதிரி கடைகளில் நாம் கேக் பாக்ஸ் வாங்கிக்கலாம். ஆனால் அங்கேயும் நார்மலாக நம்மளுக்கு பேக்கரியில் கிடைக்கிற கேக்ஸ்க்கெல்லாம் எப்படி பாக்ஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி பாக்ஸ் தாங்க கிடைக்கும். இந்த மாதிரி டால் கேக்ஸ்க்கான பாக்ஸ் எல்லாம் கிடைக்காது. அந்த டைமில் நம்மளுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். எப்படி நம்ம இந்த கேக்கை பேக் பண்ணி கொடுக்க போகிறோம், கஷ்டப்பட்டு இவ்வளோ ஹைட் கேக் பண்ணிட்டோமே, இது எப்படி நம்ம கஸ்டமருக்கு நல்லபடியாக பேக் பண்ணி கொடுக்கறதுன்னு ரொம்ப டென்ஷன் ஆகும். அதுக்கு தாங்க ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவை நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போது டால் கேக் பாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது எனக்கு ஒரு டால் கேக் வந்திருக்குதுங்க. இதை நார்மலான பாக்ஸில் என்னால் வைக்க முடியல. அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நார்மலாக நீங்கள் எப்போவுமே பேக் பண்ணுற மாதிரி இந்த கேக்கை அதே பாக்ஸில் வச்சுக்கோங்க. எந்த பாக்ஸ் எடுத்திங்களோ அதே மாதிரி இன்னொரு பாக்ஸும் எடுத்துக்கோங்களுங்க. அதை இது மாதிரி ஆப்போசிட்டாக மடிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸில் கேக் வச்சுட்டு இன்னொரு பாக்ஸை அதுக்கு ஆப்போசிட்டில் வச்சு இந்த மாதிரி அதையும் பேக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே க்ளோஸ் பண்ணும்போது ஒரு வீடு மாதிரியான அமைப்பு கிடைக்கும். அப்போது நம்ம கேக் ரொம்ப சேஃபாக இருக்குங்க. 2 அடுக்கு 3 அடுக்கு கேக்கு கூட நம்ம இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம். இந்த டால் கேக்கான பாக்ஸ் எங்கேயுமே கிடைக்காது அப்படின்ட்டு இல்லைங்க. நம்மளுக்கு சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்களில் கிடைக்கலாம். அப்புறம் அமேசான்லேயும் கிடைக்கிது. ஆனால் இந்த பாக்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா 200 300 பக்கம் இருக்குது. நமக்கு அவ்வளோக்கு வாங்கினா நம்மளுக்கு கேக்கு கொடுக்குற கட்டுப்படி ஆகாது. அதனால் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் இந்த ஹைட் கேக்ஸு கூட நம்ம நீட்டாக பேக் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ நம்ம பேக் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிற கேப் தெரியும். இதுக்கு நான் ஒரு A4 ஷீட்டை கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம டால் கேக்ஸையும் நல்லா சேஃபாக கொடுக்குற மாதிரியான பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட கேக் பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோட பேரும் சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் தாங்க. நான் உங்களை சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.